பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பவர். பண்பாடு வளரவும் மனித குலம் உயரவும் நாகரிகம் விதைத்தது பழங்குடி. பண்போடு வாழ்ந்திட பட்டங்கள் ஆண்டிட இம்மக்கள் பின் செல்லும் திருவடி. ஓதிப்படி எனச் சொல்லி இடைநிற்றல் இடர்பாடு துரத்திடும் வெற்றியது நிரந்தரம். ஆதிக்குடி பிள்ளையும் அறிவியலில் மின்னிடும் மாயமது செய்திடும் மலர்க்கரம். யார் அவர் என்று திரையில் பார்க்கலாம். சார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சார் நிறைய நம்ம ஸ்கூலுக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மரங்களும் சார் தான் நட்டு வச்சாரு. இந்த பில்டிங் ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு அடிச்சு தான் இருந்துச்சு, ஒழுகுட்டே இருந்துச்சு கிளாஸிங். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூல்லேருந்து சேத்துமடை ஸ்கூலில் போய் இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து உடனுக்குடனே பார்த்து எல்லாத்தையும் சுருட்டி போட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டல் கருவியெல்லாம் வச்சு ஈஸியாக சொல்லி தருவாங்க. சர்க்கர்பதி 5வது முடிச்சுட்டு வர முடியாமல் இருந்தது, அது அங்கேருந்து ஆட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே ஸ்பீக்கர் போட்டு பாட்டு, எங்களுக்கு பிடிச்ச பாட்டு, டான்ஸு இதெல்லாம் பாடி ஹாப்பியாக இருப்போம். 3 மணிக்கு மேலே திருப்பேமிக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு தீபாவளிக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்து தீபாவளிக்கு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வழுக்கு மரம், கபடி, பன்னாங்குழி எல்லாமே வச்சு பொங்கலுக்கெல்லாம் நல்லா செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. பாத்ரூம் 3 பேர் போகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க, அது கட்டிட்டு இருந்தாங்க. நிறைய நம்ம சார் நல்லது பண்ணியிருக்காங்க. பழங்குடியினரின் வாழ்வியல் முறையே பல்லுயிர் காக்கும் பல்கலைக்கழகம்தான். ஆனாலும் பழங்குடி குழந்தைகளுக்கு அறிவூட்டுவதை அறப்பணியாக கொண்டு வாழ்கிறார் மாசிலா மணி. கோவை மாவட்டம் ஆனைமலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சேத்தமடை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை கல்வி எனும் நூலில் கோர்த்து கொண்டிருக்கிறார் இந்த மாசிலா மணி. ஓராசிரியர் என்பவரே பேராசிரியருக்கு ஒப்பானவர்தான். இடைநிலை ஆசிரியராக சேத்தமடை பள்ளியில் சேர்ந்த இவர் அப்பகுதி மாணவர்களை பள்ளி நோக்கி படையெடுக்க வைக்க பெற்றோர்களை நாடினார். கல்வி என்பது ஒரு காட்டுமர விதை என்பதை பெற்றோர்களிடம் பேசி பேசி அவர்களின் நம்பிக்கையை பெற்ற மாசில்லா மணி வானம் பார்த்த பள்ளிக்கு கூரை செய்து கூடி களமாட இதோ உங்களுக்கான கூடு என்றும், ஓடி விளையாட இதோ ஆடுகளம் என்றும் ஒற்றை திரியாய் கல்வி அறிவை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாத்தி. நன்கொடையளிக்கும் நல்லுள்ளம் படைத்தோரின் உதவியுடன் இவர் செய்யும் தொய்வில்லாத தொண்டு காடும் காடு சார்ந்த பகுதிகளிலும் தொடர வேண்டி பழைய சர்க்கார்பதி என்ற ஊருக்கு சென்று உதவுமாறு கல்வி அதிகாரிகள் கைகாட்டினர். எங்கள் ஊருக்கும் அண்ணனாருக்கு 5 கிலோமீட்டர் வித்தியாசம். இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். ஐயா வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு 3 சக்கரம் பேட்டரி வண்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ பிரச்சனை இல்லை, குழந்தை காலில் போயிட்டு சார்ந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. போக்குவரத்து வசதியற்ற பள்ளிக்கு முதலில் ஊர்தி வசதி செய்த கையோடு சிதைந்து கிடந்த சர்க்கார்பதி பள்ளியை சீர்படுத்தினார். மாணவர்களுக்கு வாழ்க்கை கல்வி, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு வசதி, சிறு சேமிப்பு, சாதி சான்றிதழ் பெற்றுத் தருதல் மற்றும் பண்டிகை நாட்களில் உண்டி பெருக்க உணவளித்தல் என்று ஊர் மக்களின் ஊனோடும் மாணவர்களின் உணர்வோடும் ஒன்றி போன திருமிகு மாசிலா மணி அவர்களுக்கு பழங்குடி மேம்பாட்டிற்கான ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறையின் ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திரு வேல்ராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஊருணி ஃபவுண்டேஷன் நிறுவனர் திருமிகு பொன்னுச்சாமி அவர்களையும் மேடை கழைக்கிறோம். கண்ணப்பா நினைவு மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் SP கணேசன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். போத்தீஸ் வர்ண மகாலினுடைய பொது மேலாளர் திருமிகு விஜயகுமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம்.
பழங்குடி மக்கள் மேம்பாட்டுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரு மாசிலாமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த விருதுக்குரியவங்க எல்லாமே எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. இந்த விருது மட்டும்தான் நான் என் கையில் வச்சுருக்கேன். நான் ஏன்னா நம்ம ஏதாவது நல்லது செய்யணும்னா நம்மளை சுற்றி 4 நல்லவங்க இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒன்று, நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல வழிகாட்டுதல், நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய நம்ம கூட வேலை செய்கிற ஆசிரியர்கள். எங்கள் ஒன்றியத்தில் ஒரு 300-400 ஆசிரியர்கள் இருக்காங்க. நான் எதாவது பண்ணினேன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு தம்ஸ் அப் ப்ளஸ் ஒரு வாழ்த்துக்கள் போடுவாங்க. அதே நம்மளை வந்து ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிடும். கரெக்டுங்களா? அப்புறம் இன்னொன்று, நம்ம என்ன பண்ணினாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு, ஏன் இந்த நேரத்துக்கு வரீங்க, ஏன் இந்த நேரத்துக்கு போகிறீங்கன்னு நம்ம மனைவி நம்மளை கேட்காம இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும். இன்னொன்று, நம்ம நண்பர்கள், முக்கியமாக ஆனமலையில் சங்கர், சேத்துமடையில் ராஜாராம் சார்னு ஒருத்தர், இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் டைம் இல்லை. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. எல்லாமே இது அவங்களுக்கு போய் சேர வேண்டியது. மெயினாக இந்த விருது வந்து முக்கியமாக என்னோடய பள்ளி குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டியது. ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து இந்த விருது வாங்க முடியாதுங்கிறதுனால அவங்க சார்பாக வந்து நான் இதை வாங்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறதுங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்களும் கிடையாது. அதுக்கு நிறைய அவமானங்கள், நிறைய இடர்பாடுகள், நிறைய குறுக்கீடுகள் எல்லாம் இருக்கும். நிறைய நம்ம காதுபடவே பேசுவாங்க, என் காதுபடவே பேசியிருக்காங்க. ஏன்னா இவர் விருதுக்காக செய்கிறாரு நல்லா சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் காதில் வாங்குறதே கிடையாது. நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருந்தால் நம்மளுக்குன்னு ஒரு இடம் வரும் நிற்கிறதுக்கு. அந்த இடம் தான் இந்த புதிய தலைமுறையுடைய ஸ்டேஜ், என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்டுங்களா? யார் என்ன சொன்னாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்காக ஒத்துழைப்பு கொடுத்த என் நண்பர்கள், ஆசிரியர்கள், மெயினாக என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க. நம்ம எது செஞ்சாலும் நம்ம கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உள்ள பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த பத்திரிகையில் கொண்டு போய் சேர்த்துனால தான் நம்மளுக்கு இந்த ஒரு விருதுகள். எனக்காக உழைத்த, சப்போர்ட் செய்த, உதவி செய்த என்னுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள், சக ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த விருதை நான் வந்து அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களுடைய வாழ்த்துறை. ஒரு எஜுகேஷன், ஒரு டீச்சர்ஸை மோட்டிவேட் பண்ணி கவர்மெண்ட் மட்டும்தான் நல்லாசிரியர் விருது வழங்கும். ஆனால் புதிய தலைமுறை அந்த அவார்டு வழங்குவதில் சிறந்த மகிழ்ச்சி. அதிலும் நிறைய அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்திருக்கிறேன். முதலில் 2-3 பேர்களுக்கு சரியான ஆள்களை தேர்ந்தெடுத்து விட்டு அதன் பிறகு வருபவர்களுக்கு சரியான தேர்தல் இருக்காது. ஆனால் புதிய தலைமுறை இந்த செலக்ட் பண்ணுவதில் நான் பார்க்கிறேன், எல்லா அவார்டிலும் சரியான தேர்தல் இருந்திருக்கிறது. கண்டிப்பாக இது புதிய தலைமுறைக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த மாணவர்கள் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வருகிறார்கள். நாட்டில் உள்ள சிறந்த மாணவர்கள் எல்லாம் ஐஐடிக்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த மாணவர்கள் இந்திய நாட்டிற்கு பெரிதும் கான்ட்ரிபியூட் பண்ணுவதில்லை. படித்து முடித்துவிட்டு மேலை நாடு சென்று விடுவார்கள். ஆனால் நமது பாரதம், நமது இந்தியா இன்னும் ஒரு 20 வருடத்தில் சிறந்த நாடாக வரும் என்ற நம்பிக்கை இங்கு வந்த பிறகு வந்துவிட்டது. இந்த ஆசிரியர்களை பார்த்து, இந்த ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் செய்யும் கடமை தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரையும் சிறந்த மாணவர்களாக ஆக்கிவிடும். அவர்கள் எல்லோரையும் அயல் நாட்டில் அவர்களால் வேலை பார்க்க முடியாது. அதனால் தமிழ்நாடு, இந்தியா கண்டிப்பாக முன்னேறும் என்பது இன்று தெரிந்துவிட்டது. ஒரு பள்ளி கல்வி ஆசிரியர்கள் தான் நிஜமான ஒரு ஏணி போன்றவர்கள். அந்த ஏணி அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கல்லூரியில் அப்படி இல்லை. அவர்கள் மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஏதேனும் கண்டுபிடித்தால் அதில் பங்கு எங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு எதிர்பார்க்கும் இல்லாமல் செய்கிற பள்ளிக்கல்வி ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் எனதுடைய நன்றியை தெரிவித்து, அவர்களை பாராட்டி இந்த நாடு முன்னேறுவதற்கு வழிவகுக்கும் புதிய தலைமுறைக்கும் ஒரு பெரிய நன்றியை கூறி, இந்த
இந்த ஆசிரியர்களுக்கு இது மட்டும் பத்தாது, இது தவிர இன்னும் நிறைய நாடும் நிறைய செய்ய வேண்டும். நமது இது போன்ற செய்ய ஆரம்பித்தால் நாடும் செய்ய ஆரம்பிக்கும் என்பது என்னுடைய நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ. திரு கணேசன் அவர்கள் வாழ்த்துறையா. நகரங்களில் அதிக கட்டணம் வசூலித்து நடத்துகின்ற பள்ளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு. அவர்கள் வைரங்களை எடுத்து மேலும் பட்டயத்திருக்கின்றார்கள். கிராமப்புறங்களிலே அப்படி அல்ல, அவர்கள் கற்களை எடுத்து பட்டையிட்டு வைரங்களாக்குகின்றார்கள். துணைவேந்தர் சொல்வது போல ஐஐடி ஐஏஎம்மில் படித்தவர்கள் நம்முடைய நாட்டிற்கு அவ்வளவாக நன்மை செய்வது இல்லை. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்து அந்நிய செலவான இருப்பது என்பது வேறொரு விஷயம். ஆனால் கிராமப்புற மாணவர்கள் கண்டிப்பாக இந்தியாவிலும் தமிழகத்திலிருந்து இந்த நாட்டை முன்னேற்றுவார்கள் என்பது மிக உண்மையான செய்தி. அதுவும் இந்த போன்ற பழங்குடியினர் வாழுகின்ற இடங்கள் கல்லையும் தேடி சென்று எடுத்து அவர்களுக்கு கல்வி சொல்லி அவர்களையும் வளர்க்கிறார்கள் என்பது மிக மிக உன்னதமான ஒன்று. இதுபோன்று ஆசிரியர்களை தேடி கண்டுபிடித்து மாசிலா மணி போன்ற மாசில்லாத மணிகளையும் மாணிக்க கற்களையும் தேடி எடுத்து எப்படி எடுக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக இது போன்றவர்களை சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற புதிய தலைமுறைக்கும் கணவாசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் நிறைய கல்லூரிக்கு ஸ்கூல்ஸ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக போவேன். அங்கே மாணவர்களை பார்த்த உடனே வருங்காலங்களுக்கு என்னோட நன்றிகள் அப்படின்னு சொல்லுவேன். அப்பேற்பட்ட வருங்காலங்களை உருவாக்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களை கண்டுபிடித்து மகிழ்வித்து மகிழ் என்னும் உயர்ந்த எண்ணத்தோடு அவர்களை இந்த மாதிரி விருதுகளை வழங்கி வரும் புதிய தலைமுறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தாய் பல சேவைகள் செஞ்சு குழந்தைங்களை சந்தோஷமாக பார்த்து சந்தோஷப்படுறாங்களோ அவங்கள பாராட்டு கிடைக்காதானே, எந்த தாய்க்கும் பாராட்டு கிடைக்காது. அதே மாதிரி ஆசிரியர் பக்கங்களுக்கும் பெருசாக பாராட்டு கொடுக்க மாட்டேன். வாத்தியார் தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க நிறைய இடத்துல. என் ஒய்ஃபும் வாத்தியார் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் நான். ஸோ அப்பேற்பட்ட அன்ரெகனைஸ்ட் பீப்புளை ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு புதிய தமிழ் முறை. நன்றி சார். சுருக்கமாக போத்தி சொர்ணமாவிலையும் ஒரு அவார்ட் கொடுப்போம். அவார்ட்ஸ் ஒரு சீசனுக்கும் கொடுப்போம். கோல்டன் டாக்டர்ஸ், கோல்டன் டீச்சர்ஸ் நாங்களும் வருஷம் பண்ணுவோம். ஆனால் அந்த டீச்சர்ஸையோ எல்லா டீச்சர்ஸும் நல்லவங்க தான். அதில் நல்ல டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பிகைண்டாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சாதாரணமாக இப்போ பார்த்தோம், ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிட்டா கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை போய் கவர் பண்ணி ஒருத்தவங்களையும் செலக்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ப்ராசஸ். சொல்கிறது ஈஸி, பின்னாடி அதை செயல்படுத்தின பிகைண்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னைக்கிட்டே அவார்டு வாங்கின மாசிலா மணி சாருக்கும் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கும் இன் ஃபியூச்சர் அவார்டு வாங்க போகிற ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ.